தேர்தல் பத்திரங்கள் பற்றி பேசி வாண்டடாக வண்டியில் ஏறி மாட்டிக்கொண்ட திமுக, வறுத்தெடுத்தும் பாஜகவினர். அண்மையில் இந்த தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்த வழக்கில் தற்போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு உச்சநீதிமன்றம் ஒரு கண்டனத்தை தெரிவித்து உடனடியாக இந்த விவரங்களை வெளியிட வேண்டும் என்று நேற்றைக்கு சொல்லியிருந்தது. அதன் அடிப்படையில் எஸ்பிஐயிலிருந்து விவரங்களை பெற்று தேர்தல் ஆணையமும் அதன் பக்கத்தில் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி கிடைத்திருக்குது என்பதை பற்றி டேட்டாஸ்லாம் போட்டிருக்காங்க. இதை சமூக வலைதளங்களில் ட்விட்டர், யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் திமுகவை சேர்ந்த நண்பர்கள்லாம் பார்த்தீங்களா, மோடி எவ்வளோ பணத்தை வாங்கியிருக்காரு, மோடியோட இந்த தனம் வெளியே தெரிஞ்சிடுச்சு பாருங்கள், பாஜக நாட்டுக்கு எவ்வளோ கேடுன்னு ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழக பாஜகவினர் இத்தனை ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கிற பாஜகவுக்கு வந்த நிதி எவ்வளோ, ஒரே ஒரு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கிற திமுகவுக்கு வந்த நிதி எவ்வளோன்னு சமூக வலைதளங்களை புட்டு வைக்கிறாங்க. இதுக்கு பதில் கூற முடியாமல் இப்போ திமுகவினர்லாம் ரொம்ப அமைதி காத்து வராங்க. அப்படி எவ்வளோ நிதி பாஜக வாங்கியிருக்காங்க, எவ்வளோ நிதி திமுக வாங்கியிருக்காங்க, இப்போ பாஜகவுடைய மாநிலத்தில் எத்தனை மாநிலங்கள் ஆட்சி இருக்காங்க, திமுக எத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இதில் இன்னும் பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் திமுக கடந்த 2-3 ஆண்டு காலமாக தான் ஆட்சியில் இருக்காங்க. ஆனால் பாஜக மத்தியிலே 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருக்காங்க. அப்போது 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க ஒரு மத்திய அரசு. எனவே அவங்களுக்கெல்லாம் கட்சி இந்த கம்பெனிஸ்லாம் பயந்துங்கன்னு பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ திமுக 2 ஆண்டுகளில் தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி அதிமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ அதிமுகவுக்கு எலக்ட்ரிக்கல் பாண்ட் வழியாக வெறும் 6 கோடி தான் வந்திருக்கு. ஆனால் திமுக ஆட்சியிலே இல்லாத திமுகவுக்கு எப்படி 600 கோடி வந்திருக்கு அப்படின்னு சமூக வலைதளத்தில் கேள்வி கேட்குறாங்க. இப்போ எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ நிதி வந்திருக்கிறத பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாஜகவுக்கு மொத்தமாக 6060 கோடி வந்திருக்கு இந்த 10 வருடங்களில். குறிப்பாக பாஜக 28 மாநிலங்கள் ஆட்சியில் இருக்காங்க, 8 யூனியன் பிரதேசங்களில் ஆட்சியில் இருக்காங்க, 36 இடங்களில் போட்டிட்டு, அதாவது 36 மாநிலங்கள்னு வச்சுங்களேன், யூனியன் பிரதேசம் இதெல்லாம் சேர்த்து 36 இடங்களில் போட்டிட்டு 6060 கோடிக்கு எடுத்திருக்காங்க. இது ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 168 கோடி ஒரு மாநிலத்துக்கு பாஜகவுக்கு ஒரு நிதியாக கிடைச்சிருக்கு. ஆனால் இதே திமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாநிலத்தை மட்டும் தான் ஆட்சி இருக்காங்க. ஒரு திமுகன்றது ஒரு மாநில கட்சி. இவங்க 10 வருஷமாக ஆட்சியிலையும் கிடையாது, இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இவங்களுக்கு 639 கோடி நிதி கிடைச்சிருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பணத்தை பெற்றுட்டாங்க அப்படின்னு திமுக பாஜகவை விமர்சித்ததுக்கான தார்மீக உரிமை உண்டா அப்படின்றத திமுகவினர் தெரியப்படுத்த வேண்டும். இதை தான் தமிழக பாஜகவினர் தமிழக மாநிலத்தில் வர அண்ணாமலை அவர்களும் கேள்வியை கேட்டிருக்காங்க. இது தெரியாமல் திமுகவினர் ட்விட்டர்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் மோடியை ட்ரோல் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இவங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.